சூர்யா என்ன வர்றப்போ கூட இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, இன்னைக்கு அதிகமா கூட்டம் இருக்குது. அப்புறம் ராமதாசன் அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுக்குள்ள விரல விட்ட அப்புறம் அண்ணங்கிற எதுக்குள்ள விட்டேன்? இதுக்குள்ள இப்படின்னு என்னமோ விரல அது பாட்டில போச்சு, நான் பாட்டில விட்டுட்டேன். சரி சரி, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் பிஎம்எம் நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? சூர்யா நீ செத்த வாரியா? செத்தா அதுதான் ஒரு மாசம் வரப்போகுதுல. நல்லா இருக்கியாப்பா? ராமதாசன் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அண்ணா? அப்புறம் ஒளிபெருக்கி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? இப்படி என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? அப்பா சூப்பரா இருக்கு ஒளிபெருக்கி. ரசிகர் நீங்களே எப்படி நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த பனியில எல்லாம் அப்படி உட்காந்துருந்தா எப்படி என்ன பண்றது? புரட்டாசியா மந்தமா பட்டுமா பட மாட்டேங்கட்டும். நமது பணியை பணியோட தொடர்பு சூப்பர், ரொம்ப நன்றி. முதல் இரவு நம்ம இன்னைக்கு 5 பேத்துக்குமே முதல் இரவா 2025க்கு நம்ம 5 பேத்துக்கு மட்டும் இல்ல ஒளிபெருக்கி நமக்கு யூடியூப் சேனல் ரசிக அனைத்துவர்கள் இன்னைக்கு தான் முதல் இரவு. அப்ப முதல் இரவுனா என்ன செய்யணும்? முதல் இரவுனா தெரியாது, நான் சொல்லி தர்றேன். உங்களை நம்பி வந்து நான் என்ன செய்யறதுன்னு கேக்குறேன். ஒளிபெருக்கி சூப்பர். நீ ஒண்ணு செய்யாத கல்யாணம் ஆச்சானே ஆயிடுச்சா? பொய் சொல்லாத. அனிதாவுக்கு பொய் சொன்னாவே பிடிக்காது. உண்மைன்னா உண்மையை ஒத்துக்க, அதனால தப்பு இல்லை. என்ன இப்படி சிரிக்கிறீங்களே என்னன்னு கேக்குறேன். ராமதாசனே நம்ம ஊரோட ஒற்றுமை பத்திலா ஒளிபெருக்கி இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எத்தனாவது கல்யாணம் ஆகல? இந்த தம்பிக்கும் கல்யாணம் ஆகல. உங்ககிட்ட ஓஞ்ச கட்டன்னு எல்லாத்துமே தெரியும், வந்து பாரு. ஆமா ரசிகர் ஒளிபெருக்கினா இப்படித்தானே இருக்கட்டும். ஒளிபெருக்கி மற்ற ஊர் பொதுமக்களோட விழாக்கு அப்படி நன்றி. ரசிகர்னா இப்படித்தானே இருக்க வேண்டும். விடிகிற வரல ரொம்ப பொறுமையோடு இந்த பணியின் பார்க்காம கொட்டை விடாத. பணியின் பார்க்காம பணியோடு உட்காருங்க. கல்யாணம் ஆகலன்னு நீ சொல்றியாக்க? நீங்க கூடவே நீ வந்துட்டு இமிசப்படுத்திட்டு இருக்க. யூடியூப் சேனல் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். போலாமா? போமா. ஆள் இருக்கால. எங்க கூட்டி போறீங்க? அப்படி இதான் போலாமா? போங்கோயிலே. இது என்ன ஏன் நின்னுட்டு இருக்கு அப்படி? போங்கோயிலே போங்கோயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். பொண்ணு
பாத்துக்கட பின்னாடி சுடுறோம். இது ராத்திரி நேரம், இது ராத்திரி நேரம். ஒரு வாரமா தூக்கத்தை காணோம். என்னங்க பதிலு சொல்லுங்க, அது என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க. அது ராத்தி 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 ராத்தி. வந்தாவே இப்படியே பண்ண என்னன்னு கேக்குறேன். அதுக்குதான் வருவேன்னு தெரியும். சரி 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 விடுங்க. எல்லாம் ரொம்ப இருப்பா. என்ன இங்கிட்டு தனியா சிரிச்சுட்டு உட்காருங்களே, என்ன விரல விட்டாருன்னு சிரிக்கிறார். அதைத்தானே கேக்குறேன். தம்பி வரவா மச்சான் மச்சான், ஏ ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்க உள்ள எங்குது அந்த ஒரு நொடிக்காக புதுக்கோட்டை அணித்தா உசுரவாடுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சான், நாளைக்கு செல்வம் இல்ல தானே சமத்தேனே. ஏ மச்சான் 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 ஆசை மச்சான், நான் முத்து வச்ச பூ முடிச்ச உறவுக்காகதான், கண் விழித்து காத்திருந்தே வரவுக்காகதான். எப்பதான் 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 வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுரவாடுது. எப்பதான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே. சூர்யா ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான், ஏ சின்ன மச்சான், செவத்த மச்சான், செவத்த மச்சான், செவத்த பிள்ளை. ஏ சின்ன மச்சான், செவத்த மச்சான், செவத்த மச்சான், செவத்த பிள்ளை. புதுக்கோட்டை அணித்தா யாரு மச்சான், நாங்க புதுக்கோட்டை அணிதா யாரு மச்சான். ஆ சூர்யா தம்பி, சூர்யா தம்பி, அழகு பிள்ளை. சூர்யா தம்பி, அழகு பிள்ளை. ஹாலிவுட் அணிதா யாருங்க தம்பி, நாங்க ஹாலிவுட் அணிதா யாருங்க தம்பி. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ நல்லா இருப்பா, திருச்சி விடாம. அம்மா நல்லா இருப்பா, இங்கிட்டு வாமா. சனி மூளைக்கு வந்த சோதனையா. இன்னைக்கு வந்த பெரு வேதனையா இருக்குது. லா, லா, லா. பளிங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் 2 கோபுரம், உள்ளே அழைக்குது வா. ஏய், உயரத்துல கோபுரம் இங்க தாடி அடிக்க உள்ள என்ன அழைக்குன்னு கேக்குறேன். இந்த பாட்டு இருக்குதா இல்லையா? பாட்டு இருக்குன்னு எல்லாத்தையுமே தெரியுதாங்க செய்யும். பழைய பாட்டுமா? பழைய பாட்டுக்கிறது எல்லாத்தையுமே தெரியுன்றே. ஏமா நீயே பளிங்கு மாளிகை மாதிரி பளபளன்னு இருக்கு, அதனாலதான் பளிங்கினால் ஒரு மாளிகை. நிலா காயுது, ஏன் கோலா காயுது, நேரம் நேரம் நல்ல நேரம். இதுல பாயுது, டேய், எதுல நெஞ்சில பாயுது. யாருங்க? ஒரு அறிவு இருக்கா? எதுக்கு? அறிவு சூடு சொன்னதுக்காக இருக்கேன். போமா. இந்த பனி நேரத்துல வந்துட்டு கட்டி புடிச்சு என்ன ஏமா பனி நேரத்துக்கு தான்மா கட்டி பிடிப்பாங்க, பனி நேரத்துக்கு- வெயில் நேரத்துக்கு கட்டி பிடிப்பாங்க. ஓஹோ. பனி நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்க? இது இப்படி இப்படி இருப்பாங்க, குளிர் தாக்க முடியாதுங்க.
இதெல்லாம் சிங்கிள்ஸ் இப்படி இருப்பாங்க. அப்புறம் வீட்டில் படுத்துங்கும்போது சிங்கிள்ஸ் அது எப்படி படுத்து சிங்கிள்ஸ்? ஆம்பளை தனியா இருக்கவங்கன்னு அர்த்தம். தனியா இருக்க என்ன பண்ணுவேன், தனியா படுத்து கிடச்சுக்க, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுக்க, ஒரு பத்தி இப்படி படுத்து கிடப்பேன். கொஞ்சம் மூடு ஓவர் ஆயிடுச்சுன்னா ஒரு கையை இங்க கொடுத்துட்டான்னு வச்சுக்க, எல்லாத்தையும் அது ஏன் அங்கே போட்டு பத்திக்கிறாங்க? எல்லாருக்கும் குளிர் அடிக்கும்ல, ஆனா இந்த பகுதி கொஞ்சம் சூடா இருக்கு. இங்க வச்சு இப்படி படுத்துக்குவேன். இன்னும் ரொம்ப குளிர் ஓவர் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப குளிர் ஓவர் ஆயிடுச்சு வச்சுக்க, எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி இப்படி போயிடுவேன். இன்னும் ஓவர் ஆயிடுச்சுன்னா இது வந்து சிங்கிள். சரி டபுள்ஸ் இருக்கான்னு வச்சுக்க, பொண்டாட்டியோட என்னதுயா? இல்லம்மா சொல்லிக்காங்க. ஆமாம்மா நீதான் கேட்ட. ஆமாம்மா என்ன ராமதாசனே நீ படு. டீ சாப்பிடுங்க. என்ன தெரியாது நம்ம கேடு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன தம்பி? நீதான் கேட்க, நீங்க ஊருக்காரங்க சாட்சி. தனியா இருக்கவே அப்படித்தான் படுத்து கிடப்பேன். ஆனா நம்ம ஊரு நாடகத்தை வச்சுக்கிட்டு இப்படி படுக்கணும் நீங்க பார்க்கணும்னு இருக்கு பாருங்க. கேட்டது சொல்லி காமிக்கிறேன். இப்ப திடீர்னு குளிர் நேரத்துக்கு பொண்டாட்டியோட இருக்கு. பொண்டாட்டி வீட்டுல இருக்கும் போது வேலைக்கு போறவனா இருந்தான்னு வச்சுக்க, பொண்டாட்டி யாரு என்ன வந்து வேலைக்கு போறவனா இருந்தான்னு வச்சுக்க, இப்போ படுவேன். நான் படுக்கவா? இப்ப நீதான் பொண்டாட்டி. ஒரு பேச்சுக்குமா மரியாதையா பேசியா? இத்தனை முன்னாடி என்னை பார்த்து பொண்டாட்டி இருக்க. நீ படுமா, நான் சொல்றேன் கேளு. படுக்கவாங்க. படுமா, நீ படுமா. படுக்கவா? நீ தானே நல்ல பொம்பளை, சொன்னோன்னு படுக்கிறவார். இந்த மாதிரி பொம்பளை தான் நம்மளுக்கு. நீ படுமா. எங்க படுக்கவா? நீ படுறா, நீ படுறா. நல்லா வேலைக்கு போயிட்டு வர புருஷனா இருந்தான்னு வச்சுக்க, குளிர் நேரத்துக்கு ஆனா சொல்லி காமிச்சிருக்காமா. நான் அந்த பக்கம் வரவா? பெட்டா போட்டாங்க சொல்லி காமிக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க பெரிய நிமிஷம் இருக்கு. இதுக்குதான் வீடு பக்கத்துல அது வேலையை முடிச்சு வந்து வீட்டுல ஏதாவது குளிர் நேரத்துக்கு எங்க படு இவங்க தொல்லை தாங்க முடியலையா. எங்க வீட்டுல ஒருத்தர் எல்லாம் எங்க ஊரே கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சியா. கோயிலுக்கு போயிட்டு நேத்தே வந்துட்டாங்க எல்லாரும். நேத்து நைட்டு தான் 3 மாசம் ஆச்சுன்னு வீட்டுல நடக்குறேன். அவன் இப்பதான் முருகன் கோயிலுக்கு மாலை ஓட்டிருப்பான் போல இருக்கு. சரி ராத்திரி 10:30 மணிக்குன்னா சரி 3 மாசமா விரதமா இருக்கமேன்னு இருக்கு. அவன் அப்பதான் 10 மணிக்கு மருதமலை மாமணியே முருகையான்னு போடுறான். எப்படா முருகையா? நீ எப்பயா படுப்ப? பாத்தியா எப்பயா நீ ஐயா தனியா இருக்கவே அப்படி படுத்து கிடப்பேன். பொண்டாட்டியோட இருக்கவே எப்படி சொல்லிதாங்க. நீ தப்பா நினைக்க கூடாது. படுவேன். நீதான் நல்லவளே. படுனே படுத்துற. அட படுக்கிறாக்கு வா. லைட்டா படுப்பா. லைவு தானே. நிஜமா படுக்க சொல்ற? அப்படி ஒண்ணே சொல்லுவானே. அது நீ படுத்துறவா. படுமா. இப்ப வேலைக்கு போற புருஷன் என்ன வச்சுக்க. நல்லா இருக்கியாமா? லைட்டா அப்படி காலஞ்சா. அது போட்டான்னு வச்சுக்க. உடனே பொம்பளை வெக்கப்பட்டு என்ன பண்ணும்? போங்க எப்போ என்ன தனியா இது வந்து பொண்டாட்டி செய்யணும் சொல்லு. வேலைக்கு போற புருஷனா இருந்தா இதே வேலைக்கு போகாம தண்ணி எண்ணிய போட்டு ஊர் மயிரை சுத்திக்கிட்டு பொண்டாட்டிக்கு வேலை 100 நாள் வேலைக்கு போன காசு வாங்கி குடிச்சு விட்டு அப்படி வர்ற புருஷனா இருந்தாலும் அவங்க எப்படி லைட்டா அப்படித்தான் படுத்து கிடக்கிறப்ப லைட்டா அப்படித்தான் கால அப்படி லைட்டா அப்படித்தான் தூக்குவேன். இதுக்கு மட்டும் கடக்கிறதுல ஏடா அவிச்ச முட்டையை கடிக்கி ஒரு வேலைக்கு போறதுல ஒரு மசருக்கும் போறதுல அடியா பயிலப்பா. இதுக்கு மட்டும் கடந்துகிட்டு ஒரு வேலை மயிருக்கு போக மாட்டேங்கிற பிள்ளைக்கு சோறு ஊத்த முடியல, கஞ்சி ஊத்த வக்கு போகுது இல்ல, மூத்திரத்தை குடிச்சிட்டு வாரேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஆனா சிங்கிள்ஸ் சும்மா சேவனின் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படியே படுத்துக்குவேன். சண்டை கண்டைக்கு வந்துருவா. அப்படின்னு நம்ம பையில சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? கல்யாணம் நாளைக்கு வேலைக்கு போறேன் நீ வாடே. ஆமா ஆமா இப்படிதான் அனுபவம் கூட. அப்படியா பண்றாங்க? அப்படி சினுங்க கூடாதுமா. இந்த பிள்ளைக்கு சினுங்க தெரியல. லைட் ஆஃப் பண்ணுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். நானும் வர்றேன்டா. நுழையவே கூடாது. உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு சரி அவன் சொன்ன மாதிரி ஆள் பார்க்க வச்சு வர்றேன்டா. ஏது ஆள் பாக்குறதுக்கு வர்றியா? அதனால ஒத்துக்குறாப்ல பாரியா. அதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க. ஏமா என்னங்க எங்களை கேக்குறிய? அறிவு இருக்கா சூடு இருக்கா சொல்றாங்க. இங்க இருக்கா இங்க இருக்கா சோத்து தெரியும் சோத்து விட்டு சுண்ணாம்பு வாங்கி சாப்பிட நான் கேக்குறேன்ல.
பக்கத்து வீட்டுக்காரரு வரமாட்டாரு, அவருக்கு எங்களுக்கு சண்டை. செவுத்த உடச்சு அப்படியே அவர் எங்க வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்க, முப்பிளியாங்குள்ள போய் அள்ளி வச்சிருவேன். ஐயோ, எங்கேயோ முப்பிளியா கோயில்லையா? ஏயா நம்ம விராலிமலை முருகன் இருக்குதியா? அவர் கேட்க மாட்டாரு, முப்பிளியாங்குள்ள படக்குன்னு பட்டுன்னு கட்டுவாரு. இந்த கூட அறிவே பேசல. யாரு அனிமதா? என்ன யாரு அண்ணி? யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். இருமா வரேன். என்னங்க குளிர் நேரத்துக்கு உன்னை கூப்பிட்டு கட்டி பிடிச்சேன்ல, நல்ல ஒம்பளை நீ என்ன வேணும்? எனக்கும் குளிர் அடிக்குதுங்க, நான் ஒரு 10 அடி கட்டி பிடிச்சிக்கணும். நீ கட்டி பிடிச்சி போகணுமா? எனக்கு வர மாட்டேங்குது. எப்படி வர மாட்டேங்குதுங்க? எனக்கு இப்போ ஏமா ஆம்பளை கார் ஓட்டினா பெம்பளை என்ன? நாங்க கார் ஓட்டுறோம்ல, நாங்க பஸ் ஓட்டினா நாங்களும் பஸ் ஓட்டுறோம்ல. நாங்க என்னங்க ஆச்சு? இருவாரேன். ரயில் ஓட்டினா நாங்களும் ஓட்டுவோம்ல. நாங்க சீரட் அடிச்சா அடிக்க மாட்டோம்ல. அத போல நாங்க அடிக்க மாட்டோம்ல சொல்றேன். அதை விட்டு இதுக்கியா கப்பு 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 கப்புன்னு ஆம்பளை தண்ணி அடிச்சாக்க பொம்பளை தண்ணி அடிக்க மாட்டோம்ல. எங்க அப்பா தண்ணி அடிக்க மாட்டீங்களா? நீங்க எல்லா பெண்களையும் சொல்லக்கூடாதுமா, எல்லா பெண்களும் தவறா பேசல. இந்த பொம்பளை தண்ணி ஒரு சில பெண்கள் சாப்பிடுறாங்க, நீ என்ன பிள்ளைன்னு சொல்லி பாரு. என்ன சொல்ற? அப்புறம் மதுரையில பொம்பளைகளுக்கு பாரு தோறம் தான் இங்க. அது சும்மா குடிக்கிறது. என்ன சும்மா குடிக்கிறது? அம்மனமா குடிக்கிறது எங்களுக்கு தெரியாதா? அது அதெல்லாம் பொம்பளை சாப்பிட மாட்டாங்க. என்ன ஆம்பளை கூட அப்படி முடச்சு அந்த கட்டிங்க ஊத்துறக்களி அப்படி மூக்கண்ட பண்ணுறேன். அது அப்படி உடைச்சுடா அக்காடு பிராண்டி அக்காடு ரம்ம அப்படி உடைச்சு கட்ட 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 கட்டன்னு குடிச்சு விட்டு அதோட இந்த ஆந்திரா பக்கம் ஏதோ விசேஷம் போல இருக்கு, வளைச்சு சுத்தி பீரா வச்சு வெறும் பொம்பளைய சிக்கனை மட்டன் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அது வாட்டுக்கு ஜாலியா இருக்கு. ஏமா ஆம்பளை தப்பு செஞ்சா பொம்பளை தப்பு செய்ய கண்டிப்பா குடிக்கிறவனை கட்டவே சொல்லக்கூடாது. இதுக்கு நீங்க குடிக்கிறவங்க நீங்களே அப்படி சொல்லக்கூடாதுங்க. குடிக்கிறேன் கட்டவே கிடையாது. குடிக்கிறவன் கெட்டவன் கெட்டவன் தாங்க. குடிக்கிறேன் கட்டவே கிடையாதுமா. குடிக்காம அடுத்த குடிய கெடுக்கிறான் பாரு, அவன் தான் கெடு கட்டவன். எப்படி சொல்றீங்க? அப்படி குடிக்கிறேன் ஜாலியா இருப்பேன், தண்ணியை போடுவேன், அம்பாடுக்கு போவேன், அம்பாடுக்கு வருவேன். ஓசியில வையாரமா பஸ்ல ஏறி போறியே யாரு ஆச்சு? எங்களை மாதிரி குடியாரம் கொடுக்குற வரியில தான் மாசமான 1000 ரூபாய். மாசமான 1000 ரூபாயா? மாசம் மாசம் 1000 ரூபாங்க. எங்க ஊர்ல 2 பொம்பளை ஆளு கிளட்ட முடிய 2 தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே உங்க ஊர்ல ஏஞ்சி மாசமானா தான் காசு கொடுப்பாங்களா? அப்படியே மாசமானா காசு தரீங்களா அப்படின்னு ஒரு கிழவி சொல்லிச்சு. உனக்கு நாச்சும் உங்க கிழவன் இருக்கிறாரு, எங்க கிழவன் செத்து 7 வருஷம் ஆகுது, இனி எங்கிட்டையும் நான் மாசம் வாங்குறது. இந்த 1000 ரூபாய்க்காண்டு மாசம் போனாலும் 1000 போல இருக்கு. அந்த பொம்பளை கிளட்டு வயசான பொம்பளை யாரு காசுங்கிற? யாரு காசு? அதெல்லாம் எங்களை மாதிரி குடியாரம் கொடுக்குற வரி இல்ல. குடியாரம் இப்படி சொல்றீங்களே, நீங்களா வேலை செஞ்சு சம்பாரிச்சு குடிச்சதுரியா? ஆமாமா, பலே வெள்ளையத்தேவா வந்து விட்டார் என் மாமன் கறிக்கடை சிங்கம். கறிக்கடை நாய் தான் நிற்கும். மாமாமா நல்லா இருக்கியா மாமா? 7 நாளாகத்தான் ஏ மாமா நீ என்ன விட்டு இங்க ஓன. சரி மாமா. என்னவா விறுவிறுன்னு வந்தாரு, கடைசியில டாட்டா காமிச்சு போயிட்டாரு. அவங்க மாமா தவறு. அப்போ உனக்கு மாமன் எனக்கு என்ன வேணும்? உனக்கு வந்து பெரியப்பா. பெரியப்பா சொல்லலே அப்பா மாமா. என்ன அப்பா முன்னாடி மாலை கட்டி பிடிச்சு விட்டுருக்க? அப்புறம் அப்பன் போ விட்டு தாண்டி கட்டி பிடிக்கிறேன். ஆமா, எதுல விட்டேன்னு எனக்கு தெரியல. குடியாரம் விட்டா அதுல போயிருவேன், இதுல விட்டா இதுல போயிருவேன். சரி, நான் யார் தெரியுமா? யார் நீனு? நான் ஆட்டக்கார பண்ணியா? நீ ஆட்டக்கார பண்ணல போட்டாக்கார பண்ணா இலக்கணமா? என்னது இருவாரு சாப்பிட்டு வந்து இல்ல சாப்பிட்டு வந்து எதுக்கு வாந்தி எடுக்கிற? என்னன்னே தெரியலங்க, செமிக்க மாட்டேங்குது. செமிக்க மாட்டேங்குதா? ஆமாங்க. எத்தனை நாளா உனக்கு இந்த பிரச்சனை? 3 நாளா தான் இந்த பிரச்சனை. 3 நாளா? ஆமாங்க. நானும் போகாத இடம் இல்ல, ஏறாத ஆஸ்பத்திரி இல்ல, எல்லா இடம் வாந்தி எடுக்கிறதுக்கு எப்படி போகாத இடம் இல்லன்னு சொல்லி போறேன். என்னங்க, நானும் கேட்காத ஆளும் இல்ல, ஏறாத இடம் இல்லங்க, ஏறாத ஆஸ்பத்திரி. ஏறனாலதான் வாந்தி வரும். அந்த ஏர் இல்லையா, நான் ஏற ஆஸ்பத்திரி. கிர்னு ஏறும்ல அப்படி வாந்தி. நம்ம ஏத்தோட்டுக்காரங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கயா. யார்? அவருக்கு நம்மளுக்கு சண்டை. அவர் நம்ம பேசக்கூடாது, போய் கோயில வெட்டி வச்சிருவோம். ஏறாத இடம் இல்லங்க. நீ ஏன் அங்கங்க ஏறுன? என்ன கேட்டுக்கு நீ ஏற? என்ன இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க? ஆமா, இப்ப 3 நாளா தானா? ஆமாங்க. ஏமா 3 நாளா இந்த பிரச்சனை இருந்திருக்கு. பெரிய பிரச்சனை. ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை. இல்ல, நானும் கோயிலுக்கு போயிட்டு நீங்களும் கோயிலுக்கு போயிட்டீங்களா? 2 பேருமே போயிட்டோமா? ஆமா சார், இவா புஷ்டி என்ன புஷ்டா? ஆமா, 3 நாளா இந்த பிரச்சனை இருக்கு. எதுவும் கேக்குதா? ஓங்காத்துல வையா. இரியா முதல்ல அந்த பிள்ளை காது கேக்குதா என்னன்னு செக்அப் பண்ணிக்கோங்க. செகண்ட் நினைச்சியா என்னையா? எப்படி கேக்குது? ஒண்ணுமே கேட்கலையா? ஆமா, சார் காது உள்ளு போயிங்க, உள்ளு போயிங்க. உள்ள வைக்கணுமாடா. இப்ப டுபுக்கு டுபுக்கு கேக்குதா? ஐயோ பிடுக்கு பிடுக்குன்னு கேக்குது. லூசு இங்க
சொல்லுங்க சார். டாக்டர் ஏன் இப்படி வச்சு பாக்குறாரு? ஏன் வச்சு பாக்குறாரு? ஆம்பளைய பக்கம் இப்படி வச்சு பாப்பாரு. அது ஏங்க? காசு வச்சு கொண்டு வந்திருக்கானா இல்ல ஓசில மங்களம் பாடிட்டு போயிருவானா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற கணக்கு இப்படி வச்சு பாக்குறாரு. பொம்பளைகளுக்கு பொம்பளைகளுக்கு வைக்க மாட்டாரு. ஏன்? அவங்க பீரோக்குள்ள வச்சிருப்பாங்க. ஏமா சார் உங்க காதுக்குள்ள வைங்க. அதானே எனக்கே சத்தம் கேட்கல. நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேமா. எது உனக்கு வாங்கி வந்த காரணம் நீ எலும்பு இல்லாத பிடிச்சி சூப்புனியா? இல்ல சார், எலும்போட தான் சூப்புனி. எலும்பு குழம்பு எதுவும் சூப்புனி? ஆமாங்க. நெஞ்சில சொருகள் விழுந்திருக்குமா? சார் அதுக்கு என்ன சார் செய்யறது? வவுறு ஊதி நம்பி வந்துட்டேன் சார். என்னை நம்பாத. வவுறு ஊதி எடுத்தோம்னா சரியா போயிரும். அவரு ஊதியா? ஆமா. இந்த ஏத்து விட்டுக்காரங்க நமக்கு எதிரிக்குன்னே உட்காந்து வா நீ உனக்கு அவங்கள பார்க்காத. நீ வா முதல்ல. அவங்களுக்கு நமக்கு சண்டை. 2.5 லட்சம் ரூபாய் அந்த மிஷினு. சார் என்னது? வவுறு ஊதி எடுக்கிற மிஷின் இது. ஆமா இதுல ஊதுனோம்னு வச்சுக்க. இதுல ஊதி தொக்க எடுக்கிறது. ஆமா தொங்க எடுக்கிறது. ஏமா இது ஊதும் போது ஆடக்கூடாது, அசையக்கூடாது. நெஞ்சுக்குள்ள வயிற்றுக்கு வந்துடும். வாயத்திரம் ஓப்பன். என்னங்க சார்? வாயத்திரமா ஓப்பன். என்ன சார்? எப்பா நடு சென்டர்ல நில்லு. நடுவுனால அத சென்டர்னால அத அந்த கேட்டு கதவை திறடா அப்படிம்பாங்க. கேட்டுனால அத கொஞ்சம் ரைஸ் சாதம் கொண்டு வாங்க. ரைஸ்னாலும் சாப்பாடு தான், சாதம்னாலும் சாப்பாடு தான். ஒன்னும் தமிழ்ல பேசு இல்லாட்டி இங்கிலீஷ்ல பேசு. ரெண்டையும் போட்டு குழப்பி அது மாதிரி தான். வாயத்திரங்க ஓப்பன். என்னங்க சார்? வாயத்திரமா நல்லா வாயத்திர. ஊதும் போது ஆடக்கூடாதா? எங்க லைட்டா எங்க ஊது ஊது என்ன நல்ல வாயத்திரமா என்ன மாதிரி. ஆமா ஆடக்கூடாது. ஆடினா நெஞ்சுக்குள்ள வயிற்றுல கையும் கேட்காம நீங்க அடைச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் அங்கே அப்புறம் அடப்பு உண்டாயிருங்களா? என்னது அடப்பு உண்டாயிருந்தியா? அதையும் பார்த்தா அது வெளியே வந்துடும். 1 வாயில் வச்சுக்கமா. 1 2 மூச்சு முண்டை. நான் தானே உனக்கு நீ எனக்கு ஊதுத. என்னலாச்சு பாத்தியா? என்னாச்சு? வயிற்ற பிடிக்கிறிய பாத்தியா? சார் நெஞ்சுக்குள்ள வயிற்று வந்துருச்சா? அட லூசு லூசு. இதுக்கு தான் ஆடாதேன்னு சொன்னா நீ கேக்குறியா? அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன், கவலைப்படாத. இது ஜப்பான்ல வாங்கிட்டு வந்தது. இது 7.5 லட்சம் ரூபாய். சார் இது போகுமா? இங்க வாரு. 1.5 ஃபீட்ல இருக்கு. அடி வயிற்றுல வந்து இறங்கிருச்சு. இன்னும் நீ வாயில வச்சு ஊதுனா சுத்தப்பட்டு வராது. எதுல வச்சு ஊதப்புற? உட்காந்து யோசிக்க விடுங்க. அதுதான் உட்காந்து யோசிச்சேன். இல்ல சார் நெளிச்சு பாக்குறேன். என்கிட்ட கீழே எல்லாம் இறங்கு. என்ன உட்காந்து மண்டி போ. மண்டி மண்டி போடுமா? என்னங்க சார் மண்டியோ உடைச்சு? அட போ சீக்கிரம் மண்டி போடு. மணி ஆயிடுச்சுல சீக்கிரம் மண்டி போடு. மணி ஆயிடுச்சுல அது எடுக்கிறதுல வேற வழி இல்ல. லைட்டா வாய தரணுமா? மருந்து ஊத்தணுமா? அடடா சூப்பரா இருக்குடா. வாயில வச்சுக்கமா. எவ்வளவு நேரமா வாயில வைக்கிறது? ஏமா இல்லமா நீ கொஞ்ச நேரம் வைக்கிறதுக்கு சங்கடப்படுற. இது பிடிக்காத ஒரு பழக்கம் சார். என்ன பிடிக்காத ஒரு பழக்கம்? சார் இப்ப வைக்கவா வேணாமா? உனக்கு சரி பண்ணணுமா வேண்டாமா? உனக்கு சரியானா வாயில வச்சுக்க. ஆமா ஏறுமா மருந்து ஊத்துறப்ப அப்பதான் ஆடுன. பிரச்சனை பண்ணக்கூடாது. மருந்து எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டே இருக்கிறது? மருந்து மாறி போச்சுமா. இது குளிருக்கு போடுற காப்பர்மா. இது என்ன மருந்தியாது? குளிருக்கு போடுற உள் சொட்டு காப்பர்மா. ஆம்பளைய போடுற உள் சொட்டு காப்பர். காப்பர் இது எனக்கு ஊத்த பாக்குறியா? இதுக்கு பேர் தான் நல்லா வச்சிருக்காங்க காப்பர். குளிர் நேரத்துக்கு நம்மள இவர் தான் காப்பார். அதுக்கு பேர் தான் காப்பர். ஏங்க உங்களை காப்பதுக்குள்ள என்னைய கொண்டு போயிருவீங்க? இல்லம்மா அந்த மருந்து நான் வச்சுட்டு வந்துட்டேன். உன் வைத்தியத்தை ஆட்டம் ஆடி பாட்டு பாடியே சரி பண்ணிடுறேன். என்னம்மா இது பல்லு குச்சி. பாத யாத்திரை போறப்போ உடைச்சு வச்சதுடா. கிடைக்காதது இல்லையா? ஆமா எது கிடைச்சாலும் இது கிடைக்காதுமா. என்ன சவுதா பழம் இதை தேனாட்டை இனிக்கும் பழம். இது எல்லாரும் வாங்கும் பழம். ஆரம்பத்தில் பிறந்த பழம். எத்தனை பேட்டி அந்த பழம் பாத்தியா? ஏகிட்ட இருக்குது கும்பியப்ப பாத்தியா? கைக்காரங்கம்மா முடிச்சு பார்க்க மாட்டம்மா. இருக்குது அவங்க உடனே மியூசிக் கொடுக்குறாங்கயா. பாட்டு முடிஞ்சு வச்சு அவங்க பிங்கிலி அடிக்கிறாங்க. ஏமா இன்னமும் இந்த இழந்த பழம் தான் வந்துகிட்டு இருக்கியா? ஆமாங்க. கொரோனா காலத்துல நீ விற்க ஆரம்பிச்சது. நீ எப்ப இழந்த பழமும் கொய்யா பழமும் விராலி மேல பாலத்துக்கு அடியில விற்க ஆரம்பிச்சியோ. இந்த ஆளு மாம்பழம் கொய்யாப்பழம் 2 பேரும் வீரமுத்தன். நீ விற்க ஆரம்பிச்ச பழமும் ரொம்ப சுருங்கி நல்ல பழம். இவங்க 2 பேரும் என் கடைக்கு வந்தாங்க. அதோட
கடையை எடுத்து வச்சு மூடிட்டு எப்ப உன் பழத்துல வாய வச்சாச்சு அந்த அந்த 2 பழமும் விக்கார பழம். டேய் விக்கிற பழம் தாயா. மாம்பழமா இருந்தது நெல்லிக்காயா போச்சுடா. கொரோனா நேரத்துல அப்படி ஆயிப்போச்சு மாமா. அப்புறம் சாப்பிட்டுக்குவோம் மாமா. காப்பரோட கலந்து சாப்பிடுவோம் மாமா. இது காப்பரு. இது ஆப்பர்ல வந்தது மாமா. நான் பாத்துக்கிறேன் மாமா. வைங்க. மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கோவில்பட்டி நாடக நடிகர் சங்க தலைவர் அன்பு தாத்தா மறைந்த சின்னாண்டி அம்பலம் அவருடைய புதல்வர் சார்பாக அவங்க தான் அன்பு தாத்தா சின்னாண்டி அம்பலம் தாத்தா தான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் திருமணம் செஞ்சு வச்சது. ஆமாம் மாமா அவங்க ஒத்துழைப்பில் அந்த நன்றி இன்னமுக்கும் மறக்காமல் எங்கே போனாலும் எங்களையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏமா இன்னைக்கு ஆம்பளை கார் ஓட்டுறாங்க, பொம்பளை கார் ஓட்டுது, பஸ் ஓட்டுது, லாரி ஓட்டுது. நீ இன்னும் பழம் தான் வந்துக்கிட்டு இருக்கியா? ஆடா ஏமா பழம் வந்துக்கிட்டு இருக்க? இவ்வளவு பெரிய கார் இருக்க, மதியம் 2 அந்த காரை வாங்கி நம்ம ஓட்டி கத்துக்கலாமா வேண்டாமா? என்னது மதிய போட் நம்ம வீட்டு காரா? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஆடி லூசு. பக்கத்துல நான் இருக்கிறேன், என்னைய கூட்டிட்டு உனக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? எப்படிங்க? இந்த ரவுண்டா இருப்பாரு முன்னாடி. எங்கனே? இது இந்த மாதிரி பாரு. அது பேர் தான் ஸ்டீரிங். ஓ இதுக்கு பேர் தான் ஸ்டீரிங். கீழே 3 இருக்கு பாரு. எங்கனே? அது கீழே ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச்னு இருக்கும். கிளட்சை பிடிச்சிட்டு வண்டி அப்படி கியர். ஏய் வாடா அந்த பிள்ளைக்கு வண்டி ஓட்டி சொல்லி கொடுப்போம். படுக்கிறத பத்தி சொல்லி கொடுத்தீங்க, அப்புறம் அதை மட்டும் சொல்லி தரது இல்லையா? ஆமா கியர் போடுறதுன்னு சொல்லி கொடுக்கணும்ல. நல்லா சாமியை கும்பிடுற அந்த பிள்ளைக்கு நம்ம தாண்டா வண்டி ஓட்டுறதுக்குள்ளேயுமே நீ இந்த வண்டியை ஓட்டிடுவோல இருக்கு. எப்படி வண்டி ஓட்டுறேன்னு நான் தான் சொல்லி கொடுப்பேன். இன்னைக்கு கியர் அந்த குச்சி ஒருட்டு கம்போல இருக்கு. நல்லா சாமியை கும்பிட்டுக்க. பெருமானே நல்லா வண்டி ஓட்டணும்னா சும்மா இல்ல ஒண்ணு இல்லம்மா கியர் செட் ஆயிருச்சு. அது அவனுக்கு போனா என்ன ஒண்ணு இல்லடா. இங்க பாரு வண்டி எப்படி ஓட்டணும்னா அப்படித்தாம இருக்கணும். நல்லா காயடிப்பீங்க. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளட்சை பிடிச்ச வாக்குல கியரை பிடிச்சி கீழே ஃபர்ஸ்ட் கியர். இது ஃபர்ஸ்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர். அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமா போகும். இன்னும் கொஞ்சம் வேகமா போற பெண்ணா கிளட்சை பிடிச்ச வாக்குல அப்படி மேல இல்ல அவனுக்கு போறது நல்லது. கொஞ்சம் ஓவரா ஏத்திட்டேன் போல இருக்கு. உள்ள 2 கோல் பாட்டில்ஸ் கிரீஸ் போடாம கிடக்கும் போல இருக்கு. கிரிச்சு கிரிச்சுன்னு கேக்குது சவுண்டு. அப்படியே வண்டி இன்னும் கொஞ்சம் வேகமா போனா இழுத்த வாக்குல அப்படி கீழே தேடிக்க அப்படி கிளச்ச பிடிச்சி மேல அது போறதுக்கு வண்டி நல்லா வேகமா போனோம்னா அப்படி இழுத்த வாக்குல அப்படி மேல ஏத்தி கீழே திடீர்னு ஒரு வண்டி நிப்பாட்டி சுத்து ரிவர்ஸ்ல வரணும்னா கிளச்ச பிடிச்ச ஒரு கிண்டு கிண்டி இழுத்த வாக்க அப்படி மேல ஏத்திட்டோம் முடிஞ்சு. சாரிப்பா சாரிப்பா சார் நான் ஓட்டுறேன் சார். முதல்ல என்ன பண்ணணும்னா சாமியை கும்பிட்டுக்கிறேன். சாமியை கும்பிட்டு முருகா ஆரம்பத்திலே கோயிந்தாங்கிற முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ண வாக்குல இரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சார் உங்க கண்ணு இது சாய் ஒரு ஓட்ட இருந்துச்சு. ஓட்ட காணமியா ஓட்ட முதல்ல என்ன ஓட்டனா சார் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது கிளட்ச் என்ன இருவாரு லைட்டா கையை நீட்டி நீந்துக்கிட்டே வருது. என்ன நீளமா இருக்குது கையை நீட்டு. ஏய் நீ இது வெங்கியர். ஏய் மொத்தத்துக்கு இவன் கீர் பாக்ஸ் காலி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டீரிங்ல ஃபர்ஸ்ட் கியர் தூக்கு, செகண்ட் கியர், தேர்ட் கியர். ஏண்டா நான் பிடிச்ச ஆட்டை போட்டு ஐயோ இந்த பிள்ளை பிடிக்கிறப்ப மட்டும் சுகமா இருக்குதா? கிரீஸ் அடிச்சு விடுச்சு சார். கிரீஸ் நீ அடிச்சு அதை அடிச்சுச்சா? அடிச்சுட்டியா மாமா? ஓ அவனை ஓட்ட குச்சியை கொண்டே கொடு. அந்த பிள்ளை குளிர் நேரத்துக்கு இந்த பிள்ளை மூடு வேற மாதிரி. குச்சியை இங்கே கொடு. ஆடிய கப்பக்கல்லுங்க
நான் சொன்னேன் அப்பவே அந்த ஐயா நினைச்சிட்டாரு இவங்க கொண்டு போயிடுவாங்க எவ்வளோ இருக்கு முரட்டு குச்சி வச்சிருப்பாங்க எவ்வளோ இருக்கு கண்ணை திறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி கண்ணை திறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி நான் அந்த வேலையும் தான் பார்த்தேன். என்னது அச்சடிக்கிற வேலையா? கல்யாண நோட்டீஸ் அடிக்கிறதுப்பா. எப்படி? பிரிண்டர்ஸ்ல. காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட இன்னி அடிக்கிறதுக்கு. 2-3 தப்பு நடந்து போச்சு. என்ன? எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. சரி. புள்ளி வைக்காம விட்டுட்டேன். அட கொடுமையே. எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். இன்னொரு தப்பு என்ன? சித்தப்பன் பெரிய பெருலாம் சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். சரி. மணக்குடின்னு வருதுவாரு. அந்த இடத்துல மாங்கிற எழுத்த போடாம விட்டுட்டேன். அட கொடுமையே. சின்ன சாமியை கீழே நக்கடி, பெரிய சாமியை மேல நக்கடி. மானு ஓட்டா தானே மணக்குடின்னு வரும். மாவை எடுத்துட்டா நக்கடி 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 நக்கடினே போட்டு வச்சிருந்தேன். கடைசி தப்பு தான் ஒரு சின்ன தப்பு. என்னங்க தப்பு? மாப்பிள்ளை பேரு கன்னி குமரன். என்ன அதோட விட்டு முழுங்கி. என்ன ஆச்சு? கண்ணியை எடுத்துட்டு இந்த ஏத்த வீட்டுக்காரங்க சிரிச்சுட்டே இருக்காங்கப்பா. ஏத்த வீட்டுக்காரங்க முறப்பாடு. அடி அடி ஒத்த கல்லு ஒத்த கல்லு அடி ஒத்த கல்லு முக்குத்தியா ஒத்தையில வரும் என் குட்டியா. ரேடியான்னு சொன்ன மாதிரி இல்லையா பழனி போயிட்டு வந்தது பிடிச்சி இழுக்குதியா. அவரு பாத யாத்திரை போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டு அப்படியே அந்த 2 காலையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு வலி கிண்டு கிண்டுன்னு இருக்குமாப்ல. பாத யாத்திரை, பாதுக்கு மேல பஸ் யாத்திரை. அது எப்படி? 2 வீலர்ல ஏறி போனோம்னா அதுக்கு பேரு மயில் வாகனம். ஓ, மயில் வாகனம். மயில் வாகனத்துல ஏறி போறது. தப்பா பேசக்கூடாது. இப்படி போட சுத்தப்பட்டு வராது. நாளே போட இருக்குன்னு தனித்தனியா போட்டுருணும். போடு நம்ம போடு. உங்க ஜவரி எப்படி வேணாலும் போட்டு போங்க. அடி கடலை கொள்ள ஓரத்திலே அடி காலப்பூரா ரெண்டிடிக்க கடப்புறம்
வேணா ஏன் தூக்கிறாதம்மா. தூக்குவேன். என்னதான் ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் பெண்கள் செய்யக்கூடாதும்மா. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. ஆம்பளை செய்கிற வேலையை பொம்பளை செய்யக்கூடாது. என்ன சொல்றீங்க? இப்படித்தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பொண்டாட்டியாருக்கு கார் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தேன். மறுநாள் அவன் செத்து போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பொண்டாட்டியாருக்கு கார் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பேன் போல இருக்கு. 2 பேரும் ஒன்றா போய் படுத்திருப்பாங்க போல இருக்கு. அத்தாடி. தூங்கும்போது இந்த பொம்பளைக்கு கனவுல கார் ஓட்டுற நினைப்பு வந்துருச்சு. பக்கத்தில் புருஷங்காரன் மல்லாக்க படுத்து கிடந்திருக்கேன். கியர் போடுற நினைப்பு வந்து வரும்ல கார் ஓட்டுனாவே. பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் எது காலை பிடிச்சி ஆட்டியை கொண்டு விட்டாலும் காலைத்தான் பிடிச்சி ஆட்டினா வேற காலையில போய் நீ பேசாம இரு. வா, நல்லா ஆடுற, நல்லா பாடுற அனிதா. அதுக்கு தான் உன்னை ரெடி பண்றேன். இப்போ நீ சொன்னியல்ல நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க. நீ நல்லா இருந்தா ஒரு 10 பேர் உன்னை வச்சு போட்டு பொழப்பாங்க. இது 10 ஏஜென்ட் உன்னை நாடகத்துக்கு போட்டு அவங்க பொழப்பாங்க. அவங்க பொழப்பு ஓடும் கண்டிப்பா. நான் இல்லைன்னா அப்புறம் 10 பொழப்பு அப்புறம் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும் போயிடும். இப்ப திடீர்னு நீ வராம போயிட்டு எடுத்துக்க, மைச்சட்டுக்கார் எப்படி பொழப்பாரு? அவர் எப்படி பொழப்பாரு? பெட்டிக்கார் எப்படி உன்னைய பொழப்பாரு? என்ன பொழப்பாரு? நாடகத்துல பொழைப்பாருன்னு கேட்டேன். அதனால நீங்க நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. குளிர் நேரத்துக்கு அப்படித்தான் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நேரத்தில் நல்லா கம்பியை பழுக்க காய வச்சு சீட்டுக்கு அடியில் போட்டு இப்படி உட்காந்துக்குங்க. கண்ணன் இருக்குமே. ஆமா, நக்கு நக்குன்னு. என் மையன் ஜனகணமன இது பண்ண மாதிரி இருந்துச்சு. அது எப்படிங்க? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இப்பதான் சேர்த்தேன். பெரிய படிப்பு. இன்னுங்க பெரிய படிப்பு 25,000? LKG கொண்டே சேர்த்தேன். எப்படிடா ஸ்கூல்ல ஆண்டு விழா அப்ப வரப்போகுது இல்ல, கொண்டே விட்டுட்டு வந்தேன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி. எப்படி பாடுறேன் பிரேயர்ல அப்படின்னு அருமையா பாடினேன். ஜனகணமன 20,000 பணம் கட்டிருக்கோம் சும்மா. கன 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 கன. என்னடா கன கனன்ட்டே இருக்கிறானே, இந்த ஜெயங்கிற வார்த்தை எப்படி சொல்லுவேன்னு பார்த்தேன். அவ்வளவு அருமையா சொன்னேன். சிரிச்சே முடிச்சு விட்டாயா? சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஒழுங்கா சொல்லி கொடுத்தா படிக்கக்கூடிய மாணவன் ஒழுங்கா படிப்பாம. நான்லாம் யார் தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்டேன். நான்லாம் ஒரு டீச்சரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? டீச்சரா? ஆமா. ஏன் எப்படி? அதான் எனக்கு ரொம்ப ஆசை. உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஏன் அவங்களால ஏங்க டீச்சர் போய் அவங்க தான் நம்ம தான் தப்பா செஞ்சிட்டோம்னு வச்சுக்க, நீ செஞ்ச தப்பு மறுபடியும் செய்யிடாம்பாங்க. வீட்டு வேலை செஞ்சோம்னு வீட்டு வேலை பாத்திரம் தேய்க்கணும். என்ன ஒழுங்கா செய், மறுபடியும் தப்பா செஞ்சு வேண்டாம், மறுபடியும் தப்பா பண்றா போடுறா முட்டின்னு நம்மள முட்டி மறுபடியும் தப்பா பண்ணிட்டேன்னா ஏறுறா மேல பெஞ்சு மேல ஏறிடுறாங்க. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அடிச்சா எங்க இருமா கைய வைப்பாங்க, டீச்சர் அடிச்சா எங்க இருமா பையில கைய வைப்பாங்க. ஏதோ குச்சியா கூட இப்ப நீ தான் டீச்சர் வச்சுக்க, டீச்சர் நீ தான் அடிக்கிற வீட்டு பாடம் செஞ்சா அப்படின்னு. நீ டீச்சர் அடிச்சா பையில கைய எங்க இருமா பாங்க. வீட்டு பாடம் செஞ்சியாடா? டீச்சர் என்னது டீச்சர் செய்யறியா? என்ன டீச்சர் செய்யறேன்? டீச்சர் இல்லம்மா, டீச்சர் செய்யறேன் அடிச்சல அடிச்சோல கையை இங்கேதான் வைப்பாங்க. பள்ளிக்கூடத்துல பயில பாத்திருக்கியா? டீச்சர் அடிச்சா கையை இங்கே வைப்பாங்க. வாத்தியார் அடிச்சாருங்க அவங்க எப்படிங்க அடி? நீதான் வாத்தியார். என்ன அடிக்கிறவள கையை வச்சுட்டேன்னு வச்சுக்க, போட்டு போடுவேன். ஏறினா ரயில் இறங்கினா ஜெயிலு, போட்டா பெயில் போட்டு போயிட்டே இருப்பேன். பொருள் வச்சு போட்டதுக்காண்டி அவையார்பட்டியை சேர்ந்த அன்பு அண்ணன் மதியண்ணன் அவர்கள் சார்பாக எனக்காக ரூபாய் 100, அனிதா அவர்களுக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம குடும்பத்தில் இங்கே வந்திருக்க எல்லாருமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க தான். ஆமாம், இந்த பக்கம் எங்கே நான் பார்த்தது தான், அடிக்கடி நம்மளை பார்க்குறது தான், இதைத்தான் பண்ணுவாங்கன்னு தெரியும்.
புதுசா பாக்குற மாதிரியே எப்படித்தான் வர்றீங்கன்னே தெரியல. சார வேற இடத்துல தெரியும். அதையும் மனசை விட்டு சிரிக்கிறத பார்க்கணுமே. இன்னும் நான் புதுசா சொல்ற மாதிரி அதாவது நம்ம மனது புண்படக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நம்மளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நினைக்கிறத அழைத்து எங்கள் இருவருக்கும் அன்பு பிடித்த எனது அப்பா மதியப்பா அவர்களுக்கும் வந்திருக்காங்க நாடக முறையை மாத்தாத. சந்திரன் தான் உனக்கு மாமா. எனக்கு அப்பா அண்ணன் அன்பில் படுத்த அன்பு உள்ளங்களுக்கு அப்பா அவர்கள் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அவ ஏன் முறைய மாத்திர மைசெட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரு முறப்பாடு அவருக்கு நமக்கு சண்டை சண்டை. இவர் தான் இந்த பிள்ளைக்கு நூல் விட்டாரு அதனால சண்டை. சரிங்க. காதல் நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க. இப்ப எதுனே தெரியல. டீச்சர் வாத்தியாரோட முடிஞ்சு போச்சு. சாரு தான் போச்சு. சாரு அடிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க. ஆமா உங்களை பார்த்தோம் எனக்கு வந்த காதல். எப்படியாப்பட்ட காதல்? எப்பேற்பட்ட காதல் அனிதா? என்னங்க ஒரு பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்துக்கிட்டு போயிட்டா. சாதகக்காரன் அப்பவே சொன்னேன் செத்தாலும் ஜனியும் உன்னை எப்படியாவது உன் கூட தான்டா வரும். கட்டின புருஷன் செத்து நமக்கு என்ன வேலை? அதுதான். அதுக்கப்புறம் என்ன வேலை? அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து வேலையே. ஆமா சுடுகாட்டுக்கு போகணும் இந்த வேலை கர்மாங்காரியம் பண்ணணும்னு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. பெண்ணி எப்படா அந்த காரியம் செத்த இடம் எப்படா காயின்னு போய் கொஞ்ச நேரம் வீசிக்கிட்டு வேற இருக்கணும். இந்த நேரம் பார்த்து மழை வேற வந்துடும். இந்த சனியை முடிச்சா மழை அவன் புரிச்சேன் சொல்லிட்டு செத்துருப்பேன். ஈரம் காயிற வரைக்கும் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு பார்த்தா கேத்தான் பேனை ஒன்று வாங்கி வச்சு அந்த சுடுகாட்டில் போட்டு வீசி விட்டு. இப்போ எதுக்கு தெரியுமா அந்த ஒருத்தவங்க அடக்கம் பண்ற இடத்துல கொட்டையெல்லாம் போட்டு வைக்கிறாங்க? இந்த ஈரங்க ஆயிரம் வரைக்கும் நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. மறுபடியும் மழையில பெஞ்சு ஈரங்கிற பட்டுச்சுன்னா என்னடா பண்றதுன்னா அங்க அவன் செத்தரத்துல கொட்டையை போட்டு வச்சிடுறது. ஓ அதுக்கு தான் அது கொட்டையை போட்டு வைக்கிறாங்க. காதல் எப்பேற்பட்ட காதல் எப்படி சொல்றேன் கேளுங்க. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன மௌனம் மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன சரணம் என்ன கற்பனை மயக்கம் என்ன மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே
எப்படிப்பட்ட காதல்? மறி கொழுந்தி மல்லிகை பூவி மாமமக பிடிக்கலையா சொல்லி சொல்லி மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லி மறி கொழுந்தி மல்லிகை பூவி மறி கொழுந்தி மல்லிகை பூவி இந்த மாமக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லி மறி கொழுந்தி போயிட்டா விழாவை போனா போயிட்டு போறேன். விழாவிற்கு வருகிற மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை வருக வருக என கிராமத்தார்கள் சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர்கள் சார்பாகவும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். போயிட்டு போடா. போனா போயிட்டு போறாடா. அதுதானே ஆள் இல்ல, எனக்கு ஆள் இல்ல. அதானே உனக்கு வீட்டை சுத்தி ஆள் இருக்கு. அம்மா இருக்காங்க. எதுக்கு இருக்காங்க? எல்லாம் நம்மளை கிடை போடுறதுக்கு தான் இருக்கிறாங்க. வீட்டை சுத்தி காதலிலே சோகம் எப்படிப்பட்ட சோகம் தெரியுமா? அவ போனா போயிட்டு போறா. அதனால நான் உள்ள போய் காதல் சோகத்தை பண்ணிக்கிறேன். அந்த அம்மா இங்கே ரெடியா நிற்கிறாங்க, கிளம்பி அவங்கள விட்டுருவோம். நன்றி. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. எழி பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது.